ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு குட்டி செல்லம் சேனல். குட்டீஸ், நாம் இன்னைக்கு 3ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து மான்குட்டியின் ஆசை அந்த கதையை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. படத்தை பாருங்கம்மா. ஒரு அழகான காடு. இங்கே இருக்கிறது யாரு? 2 மான்களா? ஒரு மான் இருக்கு, இன்னொன்று என்ன உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? சரி, நம்ம வாஸ்து பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. அம்மா, என்னை பாருங்கள், என் நண்பர்களிடமிருந்து மாற்றிக்கொண்டேன். ஓ, பாருங்க, அம்மா என்ன சொல்றாங்க? ஓ, அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்போ இதில் முதல்ல இருக்கிறது யாரு? அம்மா மான். இந்த சைடு நிற்கிறது குட்டிமான். குட்டிமான் என்ன பண்ணிட்டு வந்திருக்குது? ரொம்ப சேட்டக்கார குட்டிமான் போல இல்லை? என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. அதோட காது எப்படி இருக்குது? யானை காது, யானை தந்தம், கழுத்து ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து. என்ன ஒரு ஆசை இல்லை இந்த குட்டிமானுக்கு? உங்களுக்கு இப்படி ஆசை இருக்கா? அதோட வால் பாருங்க, எப்படி மயில் தொகையை வாங்கிட்டு வந்து மாட்டி வச்சிருக்குதுன்னு. கால்களும் மயிலுடையது தான். அழகா இருக்குதானே? அழகா இருக்கா இல்லையா? அது ஒரு குட்டிமானா காட்டில் அதோட நண்பர்களை பார்க்கும்போதெல்லாம் அதுக்கு விதவிதமான ஆசைகள் வந்திருக்கு. ஒட்டகச்சிவிங்கியை பார்க்கும்போது நம்மளுக்கும் இதே மாதிரி நீளமான கழுத்து இருந்தனா இலைகளெல்லாம் அழகாக பறித்து சாப்பிட்லாம். யானை மாதிரி காது இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மயில் தோகையை விரித்து என்ன அழகாக ஆடுது. அந்த தோகை மட்டும் நம்மளுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு வித்தியாசமான ஆசைகள் வந்திருக்கு. உடனே போய் அவங்க நண்பர்கள்ட்டெல்லாம் அதுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்து மாட்டிக்கிச்சு. பாருங்க எப்படி இருக்குது இந்த குட்டிமான். சரி, அடுத்த படத்தை பார்க்கலாமா? இங்கே பாருங்க குட்டீஸ், குட்டிமான் பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்கு. பாவம்ல. சோ, சரி, அம்மாமான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எப்படி புல் மேய்வாய், எதிரிகள் வந்தால் எப்படி வேகமாக ஓடுவாய் கண்ணே. எப்படி புல் மேய்வாய், எதிரிகள் வந்தால் எப்படி வேகமாக ஓடுவாய் கண்ணே. அம்மா சொல்றது சரிதானே குட்டீஸ்? எப்படி இந்த குட்டி மயில்கால்களை வச்சுக்கிட்டு புலி ஒன்று துரத்தும் போது வேகமாக ஓட முடியாது தானே? அது வாய் பாருங்க, கழுத்து வேற நீளமாக இருக்கு. எப்படி தரையில் இருக்க புல்லெல்லாம் மேய முடியும்? கஷ்டம் தானே? இந்த குட்டிமான் இதெல்லாம் தெரியாமல் அதுக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன தேவையோ அது இல்லாமல் மற்ற நண்பர்கள்ட்ட இருக்கிறத பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துருச்சு. இப்போ அது புரிஞ்சுக்கிச்சு. பார்க்கலாமா? அட ஆமாம், என்னுடையதையே வாங்கிக் கொள்கிறேன் அம்மா. அட ஆமாம், என்னுடையதையே வாங்கிக் கொள்கிறேன் அம்மா. இப்போதான் நமக்கு என்ன இருக்கோ அதுதான் சிறந்தது அப்படின்னு அந்த குட்டிமான் புரிஞ்சுக்கிட்டு. கீழே உள்ள படத்தை பாருங்கம்மா. மான்குட்டி யாரிடம் என்ன வாங்கியது? இணைப்போம். இணைக்கலாமா? மான்குட்டியை பாருங்க. தோகை யாரோடது? இந்த மயிலோடது. இணைச்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி கால்கள் யாருடையது? பாருங்க, அந்த 2 மயில்களோட கால்கள். 2 மயிலுக்கும் இணைச்சிருங்க. அப்புறமா கழுத்து, இதோ ஒரு ஒட்டகச்சிவிங்கி நிற்கிது பாருங்க, அந்த ஒட்டகச்சிவிங்கி கழுத்து அது கூட இணைச்சிருங்க. காது, அதுக்கு பக்கத்தில் இருக்குதுல்ல அந்த யானையோட காது. தந்தமும் அந்த யானையோட தந்தம். இணைச்சிடலாமா? இணைச்சிருங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.